ஹாய் காய்ஸ். இந்த தெலுங்கானா கவர்மெண்ட் வந்துட்டு ஹைகோர்ட்டில் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ண வந்து ரிசர்வேஷன் 42% வந்து பார்த்தீங்கன்னா பில்லை வந்து நேற்று டிஸ்மிஸ் பண்ணி அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸை வந்து இந்த வீடியோவில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாம். லைக் தெலுங்கானாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேரியஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் தி ஸ்டேட்டில் கண்டஸ்ட் பண்ணாங்க. அந்த இதே மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டியும் நாங்கள் ஆட்சிக்கு எம்பவர்மெண்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்லேயும் அண்டு எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் லோக்கல் பாடிஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய 23% ரிசர்வேஷனை வந்து பேக்வேர்டு கிளாஸஸ்க்கு 42% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸை வந்து பார்த்தீங்கன்னா கமிட்டடாக அந்த மேனிஃபெஸ்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. லைக் மேனிஃபெஸ்டோ அப்படின்னா நாங்கள் ஒரு தேர்தல் வாக்குறுதி அப்படி நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் இந்தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் அப்படிங்கிறதான் வந்து பார்த்தீங்கன்னா மேனிஃபெஸ்டோ அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். அப்போ இது காங்கிரஸினுடைய மேனிஃபெஸ்டோவில் தான் இந்த டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதன்படி எம்பவர்மெண்ட்டில் இப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் தெலுங்கானாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரூல் பண்ணிகிட்டு இருக்கு. கரண்ட் சிஎம்மாக வந்து பார்த்தீங்கன்னா ரேவந்த் ரெட்டி அப்படிங்கிறது தான் எம்பவர்மெண்ட்டில் இருக்கார். இந்த கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்லேயும் அண்ட் எஜுகேஷனில் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் 42% வந்து ரிசர்வேஷன்ஸ் அலோகேட் பண்ணுறதுக்கான ஒரு கவர்மெண்ட்டுடைய நோட்டிஃபிகேஷனை கவர்மெண்ட் கெஜெட்டரில் செப்டம்பர் மந்த் 26, 2025 வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெலுங்கானா ஹைகோர்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டரியம் பர்ன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடைக்கால தடை அப்படிங்கிறது அக்டோபர் 9, 2025 வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதை மீன் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் வந்து 29 வந்து லைக் வந்துட்டு அந்த தெலுங்கானா வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ண லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் எலெக்ஷனை வந்து சேம் டேவே வந்து அக்டோபர் 9 வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் ஸ்டேட் வந்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுடைய பாடியுடைய எலெக்ஷனை தற்காலிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம். இட் போஸ்ட்பான் வந்து அனதர் டேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. பட் இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுடைய ப்ரொவிஷனை பற்றி நீங்கள் ஒரு கான்ஸ்டியூஷனாக இருக்கிறதுனால நீங்கள் இதை பற்றி கொஞ்சம் எலாபரேட்டாக கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். லைக் வந்துட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷனில் உங்களுக்கு 12 ஷெடியூல் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஷெடியூல் அண்ட் 12th ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஆஃப் வந்துட்டு லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுடைய ஈவெண்ட்ஸை பற்றி சொல்லுது. அதாவது உள்ளாட்சி அரசாங்கத்தினுடைய வகைமுறைகளை பற்றி சொல்லுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷனை பற்றி தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நேற்று பேப்பரில் வந்துருக்கு ஆக்சுவலாக. லைக் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஷெடியூல்ஸ் அப்படிங்கிறது வந்து ப்ரொவிஷன் ஆஃப் வந்து ரூரல் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து ராஜ் அரசாங்கத்தை பற்றி சொல்லுது. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா 12th ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஆஃப் அர்பன் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குது. ரைட். இப்போ அந்த 11th ஷெடியூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 73rd அண்ட் இயர் ஆஃப் எனாக்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1992 தான் இருந்திருக்கும். அதே இது 12th ஷெடியூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அண்ட் இயர் ஆஃப் எனாக்ட்மெண்ட் வந்து 1992. பட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் எனாக்ட்மெண்ட் பண்ணது எந்த ஒரு ஆர்டினன்ஸோ எந்த மாதிரி கிடையாது. டு தி பர்ஃபெக்ட்லி கான்ஸ்டியூஷனல் எனாக்ட்மெண்ட் has been completed by the Parliament of India during the empowerment of office of the Prime Minister of India underheaded by the PV Narasimha Rao tenure அப்படிங்கிறது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதை பற்றியான ஒரு ஈவெண்ட்ஸ் இதில் கொடுத்துருக்குறாங்க. இப்போது வந்து இதுக்கான ஒரு டிஸ்மிஸ் ஈவெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். எக்ஸிஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டில் வந்து எவ்வளோ ரிசர்வேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குன்னா 23% இருந்திருக்கு. அதை 42% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பில்லை தான் இந்த சுப்ரீம் கோர்ட்டு நேற்று வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட்ஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். அப்போ எதில் ரிசர்வேஷன் கொடுத்தாங்க, யார் வந்து எம்பவர்மெண்ட் இருக்காங்க, எந்த கவர்மெண்ட்ஸ் வந்து இருக்குது, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தி ஸ்டேட் ஆஃப் இது எக்ஸிஸ்டிங்குடைய ரிசர்வேஷனுடைய லிமிட் எவ்வளோ இருந்தது, இப்போ கரண்ட்டாக எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க, அண்டு வந்து டோட்டல் ரிசர்வேஷன் இந்த ஸ்டேட்டில் வந்துட்டு நம்ம ஸ்டாண்ட்ஸ் இப்போ எவ்வளோ இருக்குன்னா 70% இருக்குது. அதில் இன்க்ளூடிங் த கோட்டா வந்து ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் அண்ட் ஓபிசிக்கும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் 70 அப்படிங்கிறது இருக்குது ஆக்சுவலாக. பட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி வந்து ஏற்கனவே இந்திரா சாணி கேஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணி ஒரு ரிசர்வேஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி வச்சுருக்கிறோம். 50% வந்து டோட்டலினுடைய ரிசர்வேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகக்கூடாது அப்படிங்கிறது தான் மேக்ஸிமம் லிமிடேஷன்ஸ் இருக்கும். இப்போ அதுபடி பார்த்தா ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கில் 70% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் அண்ட் ஓபிசிக்கு இருக்கிறதுனால ஃபர்தராக இந்த ரிசர்வேஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பெர்மிட்டட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு மைண்டில் ஃபீல் பண்ணி தான் சுப்ரீம் கோர்ட்டு இந்த உடைய பில்லை வந்து ரிசர்வேஷனை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். பட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஈவெண்ட்ஸ் ஆக்சுவலாக. ஃபர்தராக நீங்கள் எக்ஸாம்ஸில் எந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸுடைய ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸ் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் இது மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா மார்க் ஸ்கோர் அப்படிங்கிறது நமக்கு அதிகமாக கிடைக்கும். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.